விஜய வருடம் வைகாசி மாதம் 14வது தேதி செவ்வாய்க்கிழமையில் இரவு சுமார் 9:14 கூடிய இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் அந்த காலம் இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பிரவேசம் மிதுன ராசிக்கு நடக்கிறது. இந்த மிதுன ராசியில் குரு பகவான் பிரவேசம் ஆகும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, தனிப்பட்ட ஆரோக்கியம், உத்தியோகம், வருமானம், மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள், விசேஷ வைபவங்கள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்கள், இது பற்றிய எல்லா விதமான பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கூற உள்ளேன். இப்போது குரு பகவானுடைய அந்த ஒரு வருட காலம் மிதுன ராசியிலே தங்குகிறார் என்று சொல்லும் பொழுது, மிதுன ராசியிலே அந்த ஒரு வருட காலம் முடியக்கூடிய நாள் 13/6/2014 வரை. அந்த நாளில் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடக ராசிக்கு பிரவேசம் செல்கிறார். இந்த இடைப்பட்ட ஒரு வருட காலத்தில் ஒரு 7 விதமான நிலைகளை குரு பகவான் தாண்டுகிறார். என்ன நிலை என்று கேட்டால், இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதாவது மிருகசிரிஷம் 3வது 4வது பாதம், திருவாதிரை 4 பாதங்களும் அந்த ராசிக்கு. பிறகு புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்கள் சேர்ந்து ஆக மொத்தம் 9 பாதங்கள் மிதுன ராசிக்கு உகந்தது. ஸோ இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய செவ்வாயினுடைய சாரம், செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் பிரவேசிக்கும் பொழுது என்ன ஆகும் தங்களுடைய தனிப்பட்ட பலன்களில். பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும். பிறகு புனர்பூசம் நட்சத்திரமாகிய குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் பிரயாணிக்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன விதமான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார். பிறகு குரு பகவான் வக்ரகதியில் போகும் பொழுது பின்னோக்கி நகரக்கூடிய அந்த நிலை. அப்போது ராகுனுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரையிலும் வக்ரமாகிறார், புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த நட்சத்திரத்திலும் வக்ரமாகிறார். இப்படி 2 நட்சத்திரத்திலையும் வக்ரமாகும் பொழுது உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும், இது மாதிரி நாம் விவரமாக இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறோம். தயாரா?